ஹலோ விவஸ், ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் மிரர் அண்ட் பீட் காம்பினேஷனில் நான் அதை எப்படி பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். கோல்டன் ஜரி, கோல்ட் கலரில் சுகர் பீட்ஸ், 4mm பீட்ஸ், மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்காவில் வரும் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரியல் மிரர். அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன். ஸோ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் 4 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கேன். ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அண்டு அடுத்த லைனாக வந்து ஒரு 4mm பீட், பக்கத்தில் ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மிரர் அதை எடுத்து ஒரு ஈவன் இன்டர்வலில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ அதை ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மிரரில் வந்து உங்களுக்கு 3 சைட்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு சைடு வந்து சுகர் பீடை ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைடு தவிர மற்ற 2 சைடுமே சுகர் பீட் வச்சு நான் அதுக்கு பார்டர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறேன். அது முடித்ததுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிளோட டிப் வரும், ஒரு கார்னர் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 3 4mm பீடும் 3 சுகர் பீடும் இந்த லீவ் ஷேப்பில் நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது கீழே 2 சைடும் ஒரு செட்டு, ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு 4mm பீட் ஸ்டிச் பண்ணிட்டு சென்டரில் அதே மாதிரியே ஒரு செட்டு, ஒரு 4mmமும் ஒரு சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிரருக்கும் இடையில இருக்கிற கேப்பில் டாட் ஒர்க் மாதிரி, அதாவது ஒரு பீடை மட்டுமே வச்சு நாட் போட்டு புட்டா மாதிரி அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய பார்டர் டிசைன். ஸோ இப்போ பார்டர் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவுக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த மிரருக்கு மேலே ஒரு ஒர்க் பண்ணோம் இல்லையா, 3 செட்டு 4mmமும் சுகர் பீடும், அதை வந்து கையில் வந்து அந்த லாங் ஸ்லீவுக்குன்ற மாதிரி புட்டாவாக கொடுத்து ஒரு 10 இன்ச்சஸ்க்கு நான் இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பேக் நெக் பண்ணுறேன். பேக் நெக்கும் வந்து பார்டரில் என்ன ஒர்க் பண்ணமோ அதையே நெக் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சுகர் பீட்ஸு 4mm அண்ட் சுகர் பீட்ஸ் அண்ட் திருப்பி சுகர் பீட்ஸ், அந்த ஜரி லைன், மிரர் எல்லாமே உங்களுக்கு ஸ்லீவில் என்ன பார்டரில் பண்ணமோ அதை அப்படியே நெக்குக்கு பார்டராக கொடுத்துருக்கேன். அண்ட் புட்டாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் என்ன புட்டா கொடுத்துருந்தோமோ அதை வந்து பாடிக்கு புட்டாவாக கொடுத்து நான் இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பேக் நெக் என்ன பண்ணமோ சேம் திங் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்லேயும் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் டிசைன்ஸ் நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹெவி டிசைன்ஸ் எல்லாம் கமிட் பண்ணிவிட்டு அதை ரொம்ப நேரத்துக்கும் ரொம்ப நாளைக்கும் வச்சு ஒர்க் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் அதை விட்டுடாமல் ஸோ சின்ன சின்ன டிசைன்ஸாக நிறைய ப்ளவுசஸ் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹெவி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.